எல்ஏடி டைரக்டர் வல்லவன் கலெக்டர் இவர் எடுக்கல யாரு என்ன கூட பேசுறது பயமா எனக்கு குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாள் அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஒரு சந்தேகத்தில் நேற்று என் தொகுதியில் இருக்கிறவர் ஜிஹெச்சில் சேர்த்தார். அவர் சேர்ந்தவர் ஏதோ சளி ஜுரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்லேருந்து நம்ம பிபி ஆஸ்பத்திரிக்கு கொரோனா வார்டுக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற இடத்துல அவர் அங்கே சிகிச்சை பெற்று வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் காலையில் இறந்துட்டார். அவர் பேர் கோவிந்த் என்ற குப்புசாமி. அவங்க அப்பா பேர் பெரிய தம்பி, நேரு நகர், என் தொகுதி இருக்கிற நேரு நகரை சேர்ந்தவர். இன்னும் சொல்கிறா எனக்கு பழைய காலத்து நண்பர். அவருடைய டெத்து இன்னைக்கு ஆகிட்டாருன்னு ஒன்று அந்த குடும்பத்தில் வந்து எனக்கு தகவல் தெரிவித்தாங்க. இது கொரோனா டெத்துன்றதுனால நம்ம பாடி வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த வழிகாட்டுன்னு தெரியல இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் நான் என்ன சொன்னேன், அம்மா இது வந்து கொரோனா டெத்து நம்மளுக்கு தரமாட்டாங்க, அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்திட்டு இருந்தாக்க அவங்க சொந்தக்காரத்தெலாம் சொல்லிவிட்டு நீங்கள் சுடுகாட்டுக்கு நான் எப்போ சொல்கிறாங்க பாடி தராங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அங்கே போயிட்டு அஞ்சலி செஞ்சுட்டு கல்பனை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, மீதி இதெல்லாம் நான் அடுத்த நாளில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களும் அதை இது பண்ணிட்டு பாடி நம்ம இதில் இருந்து டிபி ஆஸ்பத்திரிலேருந்து ஐஜிஎம்சிக்கு வந்துட்டு இங்கே பேக் பண்ணி கவர் பண்ணி கொரோனா டெஸ்ட்லாம் தெரியலையா எப்படி அதை அடக்கம் பண்ணுவாங்கன்னு அதை அவங்க ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு முனிசிபாலிட்டிக்கு தகவல் சொல்லிக்கிறாங்க. முனிசிபாலிட்டியில் தகவல் சொன்ன உடனே முனிசிபாலிட்டிக்காரங்க என்னன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சம்மந்தமாக டைரக்டர்கிட்ட பேசினேன். முனிசிபாலிட்டி டைரக்டர்கிட்ட, உள்ளாட்சித்துறை டைரக்டர்கிட்ட. அவர் என்ன செஞ்சார், சார் நான் பார்க்க சொல்கிறேன், எங்களுக்கு இந்த வழிகாட்டுதல் சரியாக தெரியல, நானும் இப்போ தான் வந்துக்கிறேன் எனக்கு அப்படின்றாரு. அப்போ முனிசிபாலிட்டியோட கிட்ட பேசினேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அங்கெல்லாம் இருக்க இல்லையா. அது அதே நேரத்தில் அந்த கொரோனா நேரத்தில் பார்த்த ஒரு அதிகாரி பார்த்திபன் ராஜசேகர், இவங்ககிட்டையும் பேசினேன். இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருந்தோம், இப்போ எங்களுக்கு அந்த எந்த வழிகாட்டுலாம் யார் செய்யுதுன்னு தெரியல, நீங்கள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசினாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் டிஎம்எஸ் கிட்ட பேசினேன். டிஎம்எஸ் என்ன செய்கிறாரு, சரிங்க சார் நாங்கள் அதை என்னான்னு பார்த்துட்டு அதை உடனே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து ஜிஹெச்சிலேருந்து ஆர்எம் ரவின்ற சார் வந்து எனக்கு பண்ண சார் இது வந்து முனிசிபாலிட்டி தான் செய்யணும், இது எங்களுடைய இது இடத்துல வரல, இது அதனால் நீங்கள் மறுபடியும் முனிசிபாலிட்டியே பேசுங்க சார், நீங்களே சொல்லுங்கள் சார். என்ன இல்லை சார் நாங்கள் சொன்னாக்கா அந்த அவ்வளோ சீக்கிரம் வேலை நடக்காது, நீங்கள் எம்எல்ஏ போல நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நான் என்ன செஞ்சேன், திரும்ப எல்ஏடி டைரக்டர் பேசினேன். அவர் என்ன சொன்னார், சார் இது எங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் வேணா என்னான்னு கேட்குறேன். நான் ஒவ்வொரு அதிகாரியாக பேசுகிறேன். இங்கே ஐஜிஎம்ஸில் அதுமாதிரி அவுத்திங்க சார் நீங்களாவது ஒரு வண்டி வச்சு சீக்கிரம் பசியும் பட்சமாக காலையிலேருந்து அவங்க அழுத்துட்டு இருக்கிறாங்க. நேரத்துலேருந்து ஆஸ்பத்திரியில் கொரோனானோடனே அவங்க பயந்து போய் குடும்பத்தில் யாரும் போய் பார்க்கல, எதுவும் பண்ணலன்னொடனே வெளியிலேருந்து அழுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்புங்க, ஏன்னா நம்ம வந்தால் நல்லா இருக்குது, ஒரு காபரா ஆகிடக்கூடாது, கொரோனா டெஸ்ட்டு மறுபடியும் நம்ம பெரிய லெவலில். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஐஜிஎம்ஸில் நான் போய் பண்ணது தான் இந்த கவர்னர் வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்க, எம்எல்ஏலாம் அவங்க தகுதி தகுந்த மாதிரி நடந்துக்கணும், எங்களுக்கு தெரியும் அந்த வழிகாட்டலாம் என்னான்னு அப்படின்னாங்க. கேட்டாக்கா நான் என்ன சொன்னேன், நிறையா பாடி அப்படியே அடுக்கி வச்சுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, மூட்டை கட்டி வச்சுக்கிறாங்கன்னு இவர் பச்சையாக சொல்கிறாருன்னு. நான் அப்படி சொல்லவே இல்லை. இதெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இந்த ஐஜிஎம்ஸில் ஆக்சிஜன் அதெல்லாம் கொடுத்து கொரோனா விழிப்புணர்வே வந்தது. எப்போ 2021 ஆரம்பத்தில் நம்ம எம்எல்ஏ புதுசில் இதெல்லாம் நடந்தது. அதனால் இதை பெருசாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பல அதிகாரிட்ட பேசுகிறேன். ஏறக்குறைய 20-25 ஃபோன் பண்ணிக்கிறேன். நான் ஒன்றா ரெக்கார்டு இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். இவ்வளோ அதிகாரிட்டையும் பேசுறதுக்கு ஜீரோ. மாவட்ட ஆட்சியர் பேசுவோம், அவர் தான் உள்ளாட்சித்துறை அதிகாரி, முனிசிபாலிட்டி கண்ட்ரோல் அவர் தாங்குது, மாவட்ட நிர்வாகம் தாங்குது. அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், ஃபோன் அடித்தேன். அவர் ஏதோ ஃபங்க்ஷன் தரப்படுது எடுக்கல. திரும்ப நான் ஆஃபீஸுக்கு வரேன். ஆஃபீஸில் வந்து எல்லாம் குழுமி நிற்கக்குள்ள அவர் வந்து எங்களை கடந்து போகிறதுக்கு பார்க்குறேன்.
நாங்கள் நடுரோட்டில் வந்து அவரை கேமரா பண்ணி மக்கள் வந்து அவங்க விட்டுட்டாங்க. நான் வந்து இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதலும் இல்லாத நீங்கள் இதை மாதிரி பண்ணுறீங்களா? செத்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? நான் சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல நான் கையாளாதவனா இருக்கிற இடத்துல நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. இது பதில் சொல்லணுனாக்கா அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்போ வேலை செய்ய அதிகாரிகள் வேலை செய்ய வைக்கிற இடத்துல நம்ம இருக்கணுன்றதுனால இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் வண்டியை நடுரோட்டில் மறித்து அவர் கிளம்பிட்டார். சிக்னல் இல்லைன்னா அவர் போயிட்டு இருப்பார். இன்றைக்கி அதுக்கும் இப்போ இவங்க நாளை வரைக்கும் அந்த மக்களுக்கு லோட் போட்டிருப்பாங்க. நல்ல வேலை கடவுள் கொடுத்த இன்னைக்கு ஒரு ஸ்டேஜால் இன்னைக்கு அந்த தீர்வு வந்தது. இப்போ அவர் வந்து நின்று இப்போ சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிர்வாகம் இப்போ காலையில் கூட சிஎம்கிட்ட ஒரு மனு கொடுத்து வந்தேன், 4 பக்கம் கடிதம் கொடுத்து வந்தேன். அந்த கடிதத்தை கூட நாளைக்கு நான் பேட்டியில் கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன். அப்போ இதில் மாவட்ட நிர்வாகமும் சரி, உள்ளாட்சித்துறையோ சுகாதாரத்துறையோ முனிசிபாலிட்டியோ இந்த எதுவுமே வந்து அவங்க பணி அவங்க செய்யாதனால மக்கள் வந்து இன்றைக்கி டூரிஸ்ட்லேருந்து இன்றைக்கி பொதுமக்கள் அதிகம் புழங்குற இந்த ஏரியா ரொம்ப கேவலமாக இருக்குது. கழிவுநீர் ஓடலை, குடிக்க தண்ணி பஞ்சமாக இருக்குது, கரண்ட்டு பத்தாது. அப்பப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த துறை அதிகாரி இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் 5 ஐஏஎஸ் அதிகாரிகள், தலைமை செயலர் உள்ளிட்ட 5 ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஐபிஎஸ் அதிகாரிங்கிறாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருந்தோம் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையில் பாண்டிச்சேரி வச்சுக்கிறது இந்த ஆட்சிக்கும் அவமானம், இந்த அதிகாரிகளுக்கு ஒரு வெட்கக்கேடான சூழ்நிலையை உருவாக்கும்ன்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்லை ஃபஸ்ட்டு போனே அடிச்சு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, அதை சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். இல்லை நான் என்னன்னா ஒரு எம்எல்ஏங்க இத்தனை அதிகாரிட்ட பேசுகிறேன். இத்தனை அதிகாரியும் வந்து எனக்கு அவங்கள அவங்ககிட்ட பேசுகிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன். இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது. சரி, நான் எம்எல்ஏ சொல்லிடுறேன், ஒரு கொரோனா டெத்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளே ஒரு முடிவு பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு இல்லை. ஏங்க இவ்வளோ அதிகாரி மத்தியில் இருந்துக்கின்னு ஒரு பாமர மக்கள் இன்றைக்கி அவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 400 300 சம்பாதிக்கிறது பெரிய செய்தி. அவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின்னு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இந்த ஊரில் இந்த அதிகாரிகள்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இவங்க அந்த ஃபோன் எடுத்து எனக்கே பதில் சொல்லனாக்கா இது பாமர மக்களுக்கு எப்படி இவங்க வழிகாட்டலாம் இருப்பாங்க, இதுதான் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு உதாரணம் தான், வேலை செய்ய அதிகாரிகளை இனிமேல் நடுரோட்டில் நிறுத்தி வேலை செய்ய வைப்போன்றதை இன்னைக்கு காட்டிக்கிறோம். அது தொடர்ந்து செய்வோன்றதை இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். ஆம்புலன்ஸுக்கு நாங்கள் வைக்கிறோம்னாக்கா நீங்கள் ஏதோ சொல்கிறாங்க, அதில் வந்து அவங்கள தான் கேட்கணும். அவங்க லஞ்சம் கேட்டு தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றா ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் ஒரு 3500 கொடுக்கலாம், அதுக்கு அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிறாங்களாம் லஞ்சம். அப்போ எதுக்கு இவங்களுக்கு சம்பளம்? என்ன இது? இதெல்லாம் வந்து நீங்கள் பத்திரிகையாருங்க 4வது தூண். இந்த மத்திய அரசு, மாநில அரசு, உள்ள நிர்வாகம் எல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கவனம் பண்ணி இதெல்லாம் வெளியே கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி.